பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி புளி தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ பாவக்காவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டை நல்லா இடித்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. காய வச்சுருக்க எண்ணெயை நல்லா சூடாக இருக்கும் போது இது கூடயும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டு நல்லா மாவை இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கையில் எடுத்து இந்த மாதிரி போட்டால் கீழே ஈஸியாக விழணும். இதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துருங்க. நல்லா நுர அடங்கினதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே வெளியே எடுத்துடுங்க. அவ்வளோதான். எல்லா பேட்சும் இதே மெத்தடில் போட்டு நான் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கிறிஸ்பியாக பொரிச்சிடுங்க. அப்போ தான் பாவக்காவோட கசப்பு தெரியாது. பொரிச்சு எடுத்த சிப்ஸை நல்லா சுட பவுலில் போட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள். நிஜமாவே சொல்கிறேன், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பவுலில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.